தலைவர் எழுச்சி தமிழருடைய நிலைப்பாடை பற்றி பேசுகிறவங்க வந்து ஒரு நேர்மையான ஒரு கண்ணோட்டத்தை அணுகிறவங்க வந்து அப்படி சொல்ல மாட்டாங்க. ஒரு கன்சிஸ்டண்ட்டாக, ரொம்ப குறிப்பாக வந்து சனாதன எதிர்ப்பு என்பது வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக, அதே நேரத்தில் ரொம்ப தீவிரமாக செயல்படக்கூடிய ஒரு தலைவராக தான் இருந்துட்டு வராங்க. அவரை டார்கெட் பண்ணுறதுன்றது வந்து புதுசு கிடையாது. பட்ஜெட் தாக்கல் செய்யறப்ப மரிய வில்சன் அவர்கள் கையில ஜபமாலையோட வந்தார். இது நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா இது பாஜக மாதிரியான ஒரு செயல்ல தாவேக்கா ஈடுபடும்ன்ற அளவுக்கு ஒரு விமர்சனங்கள் தாவேக்கா ஆட்சி மேல வைக்கப்படுது. கிறிஸ்துமஸுக்கு வந்து வாழ்த்து சொல்றீங்க, ரமலானுக்கு வாழ்த்து சொல்றீங்க, நீங்க தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றதுன்னு சொல்றாங்க இல்லையா ஒரு கூட்டம், அந்த கூட்டம் கலப்பி விடுறதுதான். 8 தலித் அமைச்சர்கள் இருக்காங்க. ஆனா இருந்தும் தலித் பிரச்சனைகளை முன்னிறுத்தி பேசல ஒரு குற்றச்சாட்டை தாண்டி இத சமீபத்துல வன்னியரசு அவர்கள் பேசினப்ப கூட நாங்க மட்டும் ஏன் அதை பேசணும், எல்லாருமே இதை பத்தி பேசணும் அப்படின்றத அவர் வலியுறுத்தி இருந்தார். இந்த கேள்விக்கு அவங்க தாவேக்கா தான் பதில் சொல்லணும். நீங்க லைவ் பண்ணவே தானே நீங்க வந்து இவர் இப்படி பேசினாரு அவர் அப்படி பேசினாருன்னா நம்ம பேச முடியுது. இப்ப நீங்களே ஒரு ஊடகவியலாளர், இப்ப நீங்க சட்டமன்றத்துல போய் உட்காரலாம், நீங்க உட்கார்ந்து எடுக்கிறீங்க, லைவ்ல வராத ஒரு விஷயத்தை நீங்க பதிவு பண்ண முடியாது. இப்ப தாவேக்கா ஆட்சியிலும் தொடர்ந்து இந்த கொலைகள்ன்றது அதிகரிச்சுட்டு இருக்கு, பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிச்சுட்டு வருது. இதேதான் திமுக ஆட்சியிலும் ஒரு குற்றச்சாட்டா முன் வச்சிருந்தாங்க. இந்த ஆட்சியிலும் தொடர்றதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது சார்? இதற்கான ஒரு முடிவு எப்படி எட்டப்படும்ன்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது இல்ல? இப்பொழுது இருக்கக்கூடிய தாவேக்கா அரசோ 2 அரசுமே அதற்கு பொறுப்பேற்க கடமைப்பட்டவர்கள். அப்புறம் வந்து கவனஈர்ப்பு தீர்மானம் கொடுத்து பேசியிருக்கிறார், சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் கொடுத்து பேசியிருக்கிறார். அப்புறம் சட்டங்கள் வந்து பாஸ் பண்ணும்போது, பில்ஸ் பாஸ் பண்ணும்போது அந்த பில்ஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசியிருக்கிறார். இதுக்கெல்லாம் எனக்கு லைம் லைட்டே கிடைக்கல. நான் என்ன எதிர்கட்சி உறுப்பினரா போன முறை? அமைச்சருக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு சட்டமன்றத்தில் அவங்க எப்போனா எந்திரிச்சு பேசலாம், என்ன பேசணுன்றதையும் வந்து பேசணும். ஒரு இதுல கும்பல்ல உட்காந்து சண்டை போடுற மாதிரி வந்து ஸ்கோர் பண்ற விஷயம் கிடையாது. இது சினிமா டைலாக் மாதிரியோ வந்து ஒரு கவுண்டர் பஞ்ச் போடுறதுன்னு கிடையாது. அது எதுவாக இருந்தாலும் நாகரிகம், அவை நாகரிகம். ஏன்னா இது என்ன காரணம்னா, C7 நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விசிகா துணை பொதுச் செயலாளர் பாலாஜி அவர்கள். வணக்கம் சார். சார், தாவேக்கா ஆட்சி அமைச்சு 100 நாள் முடிஞ்சிடுச்சு. கூட்டாட்சியில நீங்களும் கூட்டணியில இருக்கீங்க. எப்படி இருந்தது சார் இந்த 3 மாத காலம்? நிறைய விமர்சனங்கள் வைக்கப்படுது. விசிகா தலைவர் திருமாவர்கள் குழப்பத்துல இருந்தாங்கன்ற விமர்சனங்கள் எல்லாமே வந்தது. எப்படி பாக்குறீங்க? இல்ல, ஆட்சி வந்து நிர்வாக ரீதியாக வந்து ஒரு சரியான திசையில போய்கொண்டிருப்பதான ஒரு சமிகைகள் வந்து தெரியுது. என்றாலும் கூட நீங்க சொன்னது மாதிரி வந்து வழக்கமா வந்து ஆட்சி மாற்றம் நடைபெற்ற பொழுது வந்து நீங்க 67ல திமுக ஆட்சியை பிடித்த பொழுது, அண்ணா ஆட்சியை பிடித்த பொழுது கூட வந்து அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் அரசியல் அரங்கில் வந்து டிராவல் பண்ணுவாங்க. இவங்க பொலிட்டிக்கல் டிராவலும் ரொம்ப குறைவா இருந்த ஒரு கட்சி தான். அதிமுக எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியை பிடித்த பொழுது கூட எம்ஜிஆர் வந்து அரசியல் தளத்துல ஒரு டிராவல் வந்து அவரோட பெரிய டிராவல் இருந்தது. ஆனா இவங்களுக்கு அந்த மாதிரியான டிராவல்லாம் இல்லாம வந்து ஆட்சி பிடித்திருக்கின்ற பொழுது அதனால் ஏற்படக்கூடிய பல்வேறு சின்ன சின்ன இடர்பாடுகள் இல்லை வந்து அதுல சில தேக்க நிலையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இன்னும் போக போக கடந்து விடுவார்கள் என்பதாகத்தான் பார்க்கிறோம். அந்த நிலையில வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னெடுக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி எந்த திசையில வந்து போகணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து போகக்கூடிய நிலையில தான் அந்த ஆட்சி நடந்து கொண்டு இருப்பதாக பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்க, வந்தே மாதரத்துக்கு வந்து தீர்மானம் போட்டிருக்கோம், தமிழ் தாய் வாழ்த்துக்கு போட்டிருக்காங்க. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நாம் எடுக்கக்கூடிய கொள்கையின் அடிப்படையில் இருக்கு. இது வந்து நீங்க தலைவர் எழுச்சி தமிழருடைய நிலைப்பாடை பத்தி பேசுறவங்க வந்து ஒரு நேர்மையான ஒரு கண்ணோட்டத்தில் அணுகிறவங்க வந்து அப்படி சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்னா, தொடர்ச்சியா எந்த நிலைப்பாடா இருந்தாலும், அது வந்து இடஒதுக்கீடு போன்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இல்லை தமிழ்நாட்டுடைய ஜீவாதார பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, ஈழத்தமிழர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு கன்சிஸ்டண்டா, ரொம்ப குறிப்பா வந்து சனாதன எதிர்ப்பு என்பது வந்து ரொம்ப கன்சிஸ்டண்டா, அதே நேரத்தில் ரொம்ப தீவிரமா செயல்படக்கூடிய ஒரு தலைவராக தான் இருந்துட்டு வரார். அவரை டார்கெட் பண்றதுன்றது வந்து புதுசு கிடையாது. ஒரு முறை டார்கெட் பண்ணும்போதும் டார்கெட்ன்றது அவரா இருப்பாரு. அது எந்த அடிப்படையில் டார்கெட் பண்றாங்கன்றது மாறுபட்டுட்டே வருது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் என்ன பண்ணாங்கன்னா, இவர் வந்து இந்துக்களுக்கு எதிரானவர், இப்படி பேசுறாரு அப்படி பேசுறாருன்னு தவறான பொய்யான பரப்புரைகள்லாம் கொண்டு போனாங்க. அது ஃபெயிலியர் ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இவர் வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டண்டா இருப்பாரு, திமுக கூட்டணி விட்டு வெளில வந்துருவார் தேர்தலுக்கு முன்னாடி அப்படின்லாம் வந்து ஒரு பரப்புரையை கொண்டு போனாங்க. அதுவும் இல்லாம நாங்க அந்த கட்டத்தையும் கடந்துட்டோம். இப்போ இன்னைக்கு என்ன பரப்புரை கொண்டு வராங்கன்னா, அந்த மாதிரி வந்து அவரு மாத்தியே பேசல. என்ன காரணம்னா,
இப்போ இன்னைக்கு வந்து தாவேகா வந்து கூட்டணி ஆட்சி அமைச்சிருக்கோம். அதில் வந்து நாங்கள் பங்கு பெற்றிருக்கிறோம். கூட்டணி ஆட்சின்றது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி ரொம்ப நாள் முன்னாடியே ப்ரொப்போஸ் பண்ணது. உங்களுக்கு தெரியும் 2016 சட்டமன்ற தேர்தலையே வந்து அதை தான் வந்து டிமாண்டாக வச்சு நாங்கள் வந்து கண்டெஸ்ட் பண்ணோம். மக்கள் அன்றைக்கு வந்து அதை ஆதரிக்கல. நீங்கள் 2016லேயே வந்து ஒரு செய்தி, இது ஒரு வார இதழுக்கு வந்து கொடுத்த பேட்டியிலேயே அப்போவே என்ன சொன்னார்னா, இனி வரும் காலங்களில் இங்கே கூட்டணி ஆட்சி தான் அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அவருக்கான விஷன்ல வந்து கிளாரிட்டி இருக்கு. இது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் குறிப்பாக தலைவர் எழுச்சி தமிழரை டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இன்னும் கூட குறிப்பாக அதை யார் பண்றாங்கன்னா, இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நிலைப்பாட்டில் சனாதன சக்திகளை எதிர்த்து ரொம்ப கன்சிஸ்டண்டா தீவிரமா போராடுறாருன்றதுனால அதை தகர்க்கணுன்றதுக்காக இந்த மாதிரியான பரப்புரைகளை கொண்டு போறாங்களே தவிர அது வந்து தவறான ஒரு நிலையா தான் நான் பார்க்கிறேன். இப்ப சட்டமன்ற பட்ஜெட் தாக்கல் செய்யறப்ப மரிய வில்சன் அவர்கள் கையில ஜபமாலையோட வந்தார். இது நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. இது அவருடைய நம்பிக்கை அப்படின்னு சொன்னாலும் இத ஈஸியா நம்ம கடந்து போற ஒரு சூழல்ல தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப இதை கூட எப்படிப்பட்டவங்க வந்து இந்த இது வந்து ஒரு விமர்சனமா முன்வைக்கிறாங்கன்னா, நீங்க தமிழ்நாட்டுல தொடர்ந்து ஒரு விமர்சனங்கள் திராவிட கட்சிகள் மீதும் எங்களை போன்ற இயக்கங்கள் மீதும் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விமர்சனம் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க வந்து கிறிஸ்துமஸுக்கு வந்து வாழ்த்து சொல்றீங்க, ரமலானுக்கு வாழ்த்து சொல்றீங்க, பக்ரீதுக்கு வாழ்த்து சொல்றீங்க, நீங்க தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றதுலன்னு சொல்றாங்க இல்லையா ஒரு கூட்டம், அந்த கூட்டம் கலப்பி விடுறது தான். இது வந்து அவர் தனிப்பட்ட ஒரு நபருக்கு வந்து அவருக்கான மத சுதந்திரம் இருக்கிறது என்றாலும் கூட வந்து பட்ஜெட் தாக்கல் போது இது எப்படி வரலான்றது இது ஒரு டிபேட்டபிள் விஷயம் தான். நீங்க ஆனா அது வந்து எந்த நோக்கத்துல பண்ணாங்க, அது வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லா இல்ல வந்து ஒரு ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டை வந்து தூக்கி பிடிக்கணும்னு செஞ்சதா வந்து பார்க்கல. அந்த நிலையில தான் எழுச்சி தமிழர் வந்து இப்ப நீங்க பிஜேபி வந்து ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா அதுல வந்து அவங்களோட அடிப்படை நோக்கம் என்னவா இருக்கும்னா, அந்த ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டை ஆழமா கொண்டு போய் ஒரு ரிலீஜியஸ் போலரைசேஷன் வேணும்னு பண்ணுவாங்க. இது வந்து பரந்தப்பட்ட பார்வையில பார்க்க போனா நீங்க வந்து கான்ஸ்டியூஷன்ல ஒரு பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அப்படி அவர் செஞ்சிருக்க கூடாதுன்றதுல வந்து எனக்கு மாற்று கருத்து இல்லை. அவர் அப்படி செஞ்சிருக்க கூடாது. நிதி அமைச்சர் அப்படி செஞ்சிருக்க கூடாது. நான் சொன்னது மாதிரி வந்து புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடியவங்க அரசியல் ஒரு டிராவல் இல்லாதனால அப்படி செஞ்சிருக்கலாம். ஆனா அதை செஞ்சது வந்து அவர் ஒரு இன்டென்ஷனலா ஒரு ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்டை தூக்கி பிடிக்கணும் அப்படின்னு செஞ்சதா வந்து தெரியல. அந்த வகையில தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதை பார்க்கணும். அங்க சட்டமன்றத்துல பேசினப்ப கூட மதத்தை முன்னிறுத்தி அன்பு வந்தது அப்படின்னு சொல்லி பேசினாரு. அதுக்கு பிறகு அவர் மன்னிப்பு கேட்டிருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்ப ஆரம்ப புள்ளியா இருக்கு. இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா இது பாஜக மாதிரியான ஒரு செயல்ல தாவேகா ஈடுபடும்ன்ற அளவுக்கு ஒரு விமர்சனங்கள் தாவேகா ஆட்சி மேல வைக்கப்படுது. இல்ல அதாவது நீங்க ஒரு அரசியல் அரங்கில் நீண்ட நெடு நாட்களா டிராவல் பண்ணக்கூடியவங்க எந்த மாதிரியான உத்தியை கையாளுவாங்க, இல்லை அவங்க கிட்ட என்ன மாதிரியான நிலை இருக்கும்னா, அவங்க நினைக்கிறது ஒன்றா இருக்கும். ஆனால் அதை வெளியில வந்து ஒரு ஒரு ஹிடன் அஜெண்டா மாதிரி வச்சுட்டு புற சூழல்ல அதுக்கு மாறுபட்ட நிலையில பேசக்கூடியதெல்லாம் இருப்பாங்க. இவங்க ரொம்ப புதுசா இருக்கிறதுனால வந்து இவங்க வந்து அந்த மாதிரி போலித்தனமா நடந்துக்காம இருக்கிறத அப்படியே பேசுறாங்க. அது இந்த மாதிரி வருது தவிர இது ஆபத்தான பேச்சோ இல்ல வந்து நான் சொன்னது மாதிரி ஒரு இன்டென்ஷன் இருக்கு. அவர் வந்து நான் மதத்தின் அடிப்படையில தான் வந்து நான் வந்து அன்பு கொண்டு பேசினேன்றது வந்து அந்த மாதிரிலாம் பேசினார் இல்லையா. நீங்க இதையும் நீங்க பாஜக போன்ற RSS போன்ற சக்திகள் பேசுறதையும் நம்ம ஒப்பிடவே முடியாது. இது ஒரு மறுபடியும் ஒரு இண்டிவிஜுவல் சென்டிமெண்ட்ல இருந்து பேசக்கூடியதான் பாக்குறோம். ஆனா இதெல்லாம் வந்து இனி வரும் காலங்களில் அவங்க திருத்திக் கொள்வார்கள் என்பதை பாக்குறோம். அதான் அவங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. டீலிமிட்டேஷனுக்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆனா இதை வந்து திமுக தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு ஆதரவு கொடுத்திருந்தாலும் இந்த மேகதாது விஷயத்தை டைவர்ட் பண்றதுக்காக இந்த மாதிரியான விஷயத்தை தாவேகா முன்னெடுக்குது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. எப்படி எடுத்துக்கிறது சார்? அது திமுக தாவேகா என்கின்ற நிலையில இருந்து வைக்கப்பட்ட விமர்சனமாவனா இருக்கலாமே தவிர, ஆனா உண்மை என்னன்னா இரண்டுமே வந்து இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு நிலைப்பாடு தான். எப்படி ரெண்டும் முக்கியமானது அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு என்ன சிக்கல் வருது? இப்ப நாம வந்து இங்க வந்து 40 MP இருந்தாலும் கூட ஒன்றிய அளவுல நம்ம வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியல அப்படின்னும் பொழுது நமக்கான உரிமைகள் வந்து மறுக்கப்படுது. இப்போ டீலிமிட்டேஷன் வந்ததுன்னா நமக்கு இருக்கிற கொஞ்ச நெஞ்ச பவருமே வந்து குறைந்து போயிடும் என்கின்ற பொழுது இது ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆனது தான். அது வந்து திமுக வச்சிருக்க இப்போ பொலிட்டிக்கல் விமர்சனமா பார்க்கலாமே தவிர அது உண்மையா இருக்கணும்ன்ற நிலையா நான் பார்க்கல. நீங்க அதை டைவர்ட் பண்றதுக்காக இவங்க கூப்பிட்டாங்க அப்படின்றதா நான் பார்க்கல. ஆனா தொடர்ந்து நாங்களும் வந்து மேகதாது சம்பந்தமாகவும் காவிரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தமாகவும் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு வலியுறுத்திட்டு இருக்கோம். மீண்டும் அந்த வலியுறுத்தல தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருக்கும். அது செஞ்சே ஆகணும்.
இப்ப தாவேக ஆட்சியிலும் தொடர்ந்து இந்த கொலைகள்ன்றது அதிகரிச்சுட்டு இருக்கு. பாலியல் வன்கொடுமைகள் அதிகரிச்சுட்டு வருது. இதேதான் திமுக ஆட்சியிலும் ஒரு குற்றச்சாட்டா முன் வச்சிருந்தாங்க. இந்த ஆட்சியிலும் தொடர்றதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது சார்? இதற்கான ஒரு முடிவு எப்படி எட்டப்படும்ன்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது இல்ல? நீங்க சொன்னது மாதிரி இந்த மாதிரியான குற்றச்சாட்டு திமுக ஆட்சியில முன் வச்சிருந்தாங்க. அப்பவும் எங்களை பார்த்து என்ன கேட்டாங்கன்னா, திமுகவோட நீங்க இருக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு கேட்டாங்க. அப்ப சொன்ன அதே பதில் இன்றைய ஆட்சிக்கும் பொருந்தும். எங்களுடைய நிலைப்பாட்டுல மாறுதல் இல்லை. நாங்க அப்ப என்ன சொன்னோம்னா, இது மாதிரியான குற்றங்கள் நடைபெறுவதற்கு அரசு பொறுப்பேற்க வேண்டுமானா பொறுப்பேற்கணும், அரசு தீவிரமா நடவடிக்கை எடுக்கணுமானா நடவடிக்கை எடுக்கணும். ஆனா இது அரசு மட்டுமே சார்ந்த சிக்கல் இல்லை, ஒரு சோசியல் இஷ்யூவாகவும் இதை பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறதுன்னு நாம அப்படி சொன்னோம். அரசு பொறுப்பேற்க வைக்கிறதும் அரசு தான் அதுக்கு காரணமா இருக்கிறதுக்கும் ரெண்டு வெவ்வேறு விஷயங்கள். ஒரு கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்டா இருக்கா, லயபிள் கவர்மெண்டா இருக்கான்றது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு, ஒரு அரசு திடீர்னு ஒரு துப்பாக்கி சூடு நடத்துறாங்கன்னா அந்த குற்ற நிகழ்வுக்கு அரசு எல்லா வகையிலும் அரசு தான் அதுக்கு காரணமாகவும் இருக்கு. இப்போ நடைபெறக்கூடிய இந்த சம்பவங்கள் கடந்த திமுக அரசோ அல்லது இப்பொழுது இருக்கக்கூடிய தாவேக அரசோ ரெண்டு அரசுமே அதற்கு பொறுப்பேற்க கடமைப்பட்டவர்கள். ஆனா ரெண்டு அரசுமே அதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நாம அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இருக்கிற சோசியல் ஸ்ட்ரக்சர், நீங்க இன்னைக்கு போதைப் பொருளுடைய புழக்கம் இருக்கு, இல்ல போதைப் பொருளுடைய தாக்கம் அதிகமா இருக்குன்னா இது ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நடந்துட்டு இருக்கு. இதை அந்தந்த காலகட்டத்தில் வெறும் அரசு மட்டும் இல்ல, அரசு நிர்வாகத்தை முன்னெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய காவல்துறை போன்ற நிறுவனங்களுடைய ஃபெயிலியராகவும் நம்ம பார்க்கணும். இப்போ போன கவர்மெண்ட்ல இருந்த போலீஸ் தான் இந்த கவர்மெண்ட்ல இருக்க போலீஸ் தான். ஒரு கவர்மெண்ட் சேஞ்ச் ஆன உடனே ஆட்டிடியூட் சேஞ்ச் இருக்கும். ஆனா எக்ஸிகியூஷன்ல அவங்க பெரிய சேஞ்சஸ் இந்த ஆட்டிடியூட் சேஞ்ச் ஒரு நாள் பட தான் கொண்டு காட்டும். அதனால நம்ம உறுதியா நடவடிக்கை எடுக்கணும்ன்றத மறுபடியும் வலியுறுத்துறோம். இதற்கு நிச்சயமா தாவேக அரசு பொறுப்பேற்க வேண்டும். ஆனால் தாவேக அரசு தான் காரணம்னு நம்ம சொல்ல முடியும். இந்த ஆட்சியில 8 தலித் அமைச்சர்கள் இருக்காங்க. ஆனா இருந்தும் தலித் பிரச்சனைகளை முன்னிறுத்தி பேசல அப்படின்ற விமர்சனத்தை சமீபத்துல ரஞ்சித் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. வன்னியரசு அவர்களை தவிர மத்த யாருமே பேசல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? காலங்காலமா இதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை தலித் அமைச்சர்கள் ஏன் முன்னெடுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை தாண்டி மத்த யாரும் பேசலையா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது இல்ல? இல்ல, தலித் அமைச்சர்களை தாண்டி மற்றவர்கள் பேசலையான்னு கேக்குறீங்க. தலித் அமைச்சர்களும் பேசணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இத சமீபத்துல வன்னியரசு அவர்கள் பேசினப்ப கூட நாங்க மட்டும் ஏன் அதை பேசணும், எல்லாருமே இதை பத்தி பேசணும் அப்படின்றத அவர் வலியுறுத்தி இருந்தார். இந்த கேள்வி மறுபடியும் இதே இடத்துல நிக்குது. இதை எப்படி எடுத்துக்கிறது? இந்த கேள்விக்கு அவங்க தாவேக்கா தான் பதில் சொல்லணும். ஏன்னா அவர் சொல்லியிருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அமைச்சரை பொறுத்த வரைக்கும் அது தலித்துக்காக முன்னெடுக்கிறாருன்னு. ஆனா அதுல கூடுதலா என்ன பார்க்கணும்னா, இன்றைக்கு நாங்க ஆட்சிக்கு வெளியில இருந்து ஒரு கட்சிக்கு ஆதரவு, அந்த ஆதரவுனால அந்த கட்சி ஆட்சி நடக்கல. போன திமுக அரசு எங்களுடைய ஆதரவுனால நடக்கல, அவங்களுக்கே தனிப்பட்ட மெஜாரிட்டி இருந்தது. ஆனால் இந்த அரசை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கேபினெட் உள்ள இருக்கும்போது அது இன்னும் கூடுதலான ஒரு பங்களிப்பை தலித்துகளுக்கு செய்ய முடியும் என்பதான் அதுல நாம பார்க்க வேண்டிய நிலை. அவர் சொன்ன அந்த விமர்சனம் என்பது இயல்பாவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி நோக்கிய விமர்சனம் இல்லை. அந்த விமர்சனத்துக்கு பதிலளிக்க கடமைப்பட்டவர்கள் தாவேக்காவை சார்ந்தவர்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்படி அந்த விமர்சனத்தை பார்க்குறோம்னா, எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணியை நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறோம், இன்னும் மேலும் சிறப்பாக செய்வோம் என்பதை அவர் சொன்னதா நான் எடுத்துக்கிறேன். தாவேக்காவை தொடர்ந்து பாஜகவோட ஒப்பிட்டு பேசிட்டு வராங்க. பாஜகவுக்கு ஒரு வலுவான அழுத்தத்தை தாவேக்கா கொடுக்கல, தாவேக்கா ரொம்பவே சைலண்டா இருக்காங்க, எந்த ஒரு விஷயத்திலயுமே அழுத்தம் கொடுக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டு தாவேக்கா ஆட்சி மேல வைக்கப்படுது. நீங்க கூட்டணியில இருக்கும்பொழுது இப்ப தாவேக்கா செய்யற குற்றங்களுக்கோ இல்ல தாவேக்கா தவறான ஒரு பாதையில போகுதுன்னா அதை எந்த இடத்துல அழுத்தமான ஒரு வலியுறுத்தலை நீங்க கொடுத்திருக்கீங்க சார்? இல்ல, இப்ப என்ன தவறா பண்ணிட்டாங்க? இப்ப நீட் விஷயத்துல இருந்து எல்லாமே ஒரு அமைதியா இருக்காருன்ற குற்றச்சாட்டை தானே அவங்க மேல வைக்கிறாங்க. இல்ல அமைதியா இருக்காங்கன்னா நீங்க அந்த அமைதிக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு, ஒரு விஷயம் தவறு நடக்குது, அதை கண்டும் காணாம இருக்கிற அமைதின்றது ஒண்ணு. இல்ல அந்த விஷயத்தை எப்படி எதிர்கொள்ளணுமோ அப்படி எதிர்கொள்ளணும்ன்ற ஒரு சிந்தனையில அதற்கான பின்னணி நடவடிக்கைகள்ல ஈடுபடுறதுன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க சொன்னது மாதிரி இப்ப தாவேக்காவோட கூட்டணியில நாங்க இருக்கோம். இப்ப நாங்க எங்களுடைய எதிர்ப்பை எங்களுடைய இது உறுதியா வெளிப்படுத்தியிருக்கோம். இப்ப நாங்க வெளிப்படுத்தணும் போது எங்களை வெளிப்படுத்த வேணானோ இல்ல நாங்க வெளிப்படுத்தணுன்றதுனால எங்க கிட்ட இருந்து டிட்டாச் ஆகி போனாங்கன்னா அவங்க அதற்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம். இப்ப ஏற்கனவே எழுச்சி தமிழோட அதான் சொன்னாரு. அவங்க சொல்லலைன்னா என்ன, அவங்களோட கூட்டணியில இருக்கோம், நாங்க அமைச்சரவையில இருக்கோம், அமைச்சரவைக்கான கூட்டு பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் இருக்கிறாரு. நாங்க வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்களும் தாவேக்காவுடைய கருத்துக்களாகத்தான் நீங்க பார்க்கணுமே தவிர எங்க கிட்ட இருந்து அவங்க டிஸ்டன்ஸ் பண்ணிட்டாலோ ஐசோலேட் பண்ணிட்டாலோ தான் சிக்கல். அவங்க அந்த மாதிரி ஐசோலேட் பண்ணியோ எங்களை கான்ட்ரடிக்ட் பண்ணியோ எங்கேயுமே பேசல. அவங்களும் நீட் கூடாதுன்றதுதான் எங்களுடைய நிலைப்பாடுன்றாங்க. அதை கவர்மெண்ட் மூலமா எப்படி தீக்கணுமோ. இப்ப கடந்த காலங்கள்லயும் நம்ம என்ன பண்ணோம், இப்ப கடந்த காலங்களில் திமுக மீதும் இதே மாதிரி விமர்சனம் வச்சாங்க. என்ன சொன்னாங்க,
நீட்டை வந்து உடனே நீக்கிடுவோம்னு சொன்னீங்க, நீங்க வந்து சட்டமன்றத்தை தீர்மானம் போடுறீங்க அப்படின்னீங்க. சட்டமன்றத்தை தீர்மானம் போடுறது, ஏகே ராஜன் கமிட்டி போடுறது, இதெல்லாம் தான் நமக்கு வந்து இந்த பார்லிமெண்டரி சிஸ்டம் ஆஃப் டெமோக்ரஸியில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள். அது திமுகவா இருந்தாலும் தாவேகாவா இருந்தாலும் அதை தான் பண்ண முடியும். இன்னைக்கு தாவேகா அதை தான் பண்ணியிருக்காங்க, சட்டம் போடுறாங்க, சட்டமன்றத்தை தீர்மானம் ஏற்றுறாங்க. அப்ப இதையும் பண்ணலைன்னா தான் நீங்க விமர்சனம் வைக்கணுமே தவிர, இப்ப கடந்த காலங்களில் திமுக மீது வச்ச விமர்சனத்தை தான் இப்ப திருப்பி வைக்கிறாங்க. அப்ப திமுக செஞ்சப்போ அது சரின்னு நாங்க சொன்னோம். இப்ப இன்றைக்கு இவர்கள் செய்யக்கூடிய இந்த நடவடிக்கைகளும் சரியான திசையில போறாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நீட்டுக்காக இப்பவும் போராடிட்டு இருந்த மக்களை, மாணவர்களை ஒடுக்குனாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை மணியரசன் உட்பட எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. சோ இதை வந்து ஏன் தாவேக அரசு இவ்வளவு வலிமையா எதிர்க்குது? ஏன்னா அவங்களும் இதே கொள்கையில தான் இருக்காங்க, நீட் வேணாம் அப்படின்றப்ப மாணவர்களுக்கு ஒத்து போகலையா அப்படின்ற ஒரு விமர்சனம் தாவேக அரசு மேல இருக்கு. இப்போ கடந்த காலங்களில் அதிமுக அரசு இருந்தபோது, நீங்க வந்து ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு நடந்தபோது முதலமைச்சர் என்ன சொன்னாரு? நான் தொலைக்காட்சி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னாரு. அதை 2 விதமா நீங்க பார்க்கலாம். ஒண்ணு, அவர் வந்து அந்த பிரச்சனையை தெரிஞ்சுக்கிட்டே வந்து அதுல இருந்து தன்னை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறதுக்காக சொன்னார்னு பார்க்கலாம். இன்னொன்னு, அதுல வந்து அடிப்படையா ஒரு உண்மை என்னன்னா, சில நேரங்கள்ல அரசு நிர்வாகத்தை வந்து தலைமை பொறுப்பேற்றிருக்கிறது கூட தெரியாம சிச்சுவேஷன் அங்க வந்து ஒரு மாதிரி இருந்ததுன்னா, அங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்தை வந்து இயக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து உத்தரவுகளை பிறப்பிக்கக்கூடிய நிலையில இருக்காங்க. இன்னைக்கும் அது வந்து அண்டர் ஜுடிஷியல் இதுதான். யார் வந்து உத்தரவு போட்டது துப்பாக்கி சூடு நடத்துறதுக்குலாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப இந்த மாதிரியான போராட்டங்கள் நடக்கும்போது நான் மறுபடியும் அதான் சொல்றேன், அரசு வந்து பொறுப்பு தான் அதுக்கு. அன்னைக்கு வந்து மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அரசு பொறுப்பு. ஆனா அதுக்காக வந்து இவங்களே சொல்லிதான் அவங்க மேல இப்படி ஒரு தாக்குதல் நடத்தினாங்கன்றது நம்ம எப்படி சொல்ல முடியும்? அது அங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்துல இருக்கக்கூடிய காவல்துறையை சார்ந்தவர்கள் எடுத்த முடிவாக கூட இருக்கலாம். ஆனா இனி வரும் காலங்கள்ல அப்படிப்பட்ட முடிவுகள் கூட எடுக்காத வகையில காவல்துறையை கட்டுக்குள் வைக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் முதலமைச்சருக்கு இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஓகே சார், இப்ப சட்டமன்ற கூட்டத்தொடர் இத்தனை நாட்கள் நடந்தது. இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரொம்ப ஆர்வமாவே இதை பார்த்தாங்க. நேரலையில வந்ததுனால எல்லாம் ரொம்ப ஆர்வமாவே பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சட்டமன்றத்துல ஒவ்வொரு உறுப்பினர்கள் பேசுறதுமே நல்லா கவனிச்சாங்க. அப்ப நிறைய பர்சனல் அட்டாக் இருந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது. உங்க மாமனாரை கேட்டு வாங்க, அப்பாவை காணும் அப்படின்றது இதுவும் தொடர்ந்து கருதையா இருக்கிறத எப்படி எடுத்துக்கிறது சார்? இதை நீங்க ரொம்ப ஃபேரா பார்க்கணும். ஒரு வகையில வந்து இப்ப நீங்க இவ்வளவு எல்லாம் சொல்றீங்கல்ல, நீங்க ஒரு விஷயத்தை நீங்க வந்து உண்மையிலேயே இந்த அரசை பாராட்டணும். போன அரசுல இப்ப நான்லாம் இப்ப உள்ளபடியே கஷ்டப்படுறேன். இந்த சட்டமன்றத்தை பார்த்து நான் ஏன் பொறாமப்படுறேன்னா, அவ்வளவு விஷயங்களை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா பேசியிருக்கிறோம். அதெல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் போய் ரீச் ஆகல. என்ன காரணம்னா லைவ் கிடையாது. இப்ப நீங்க போன முறை வந்து மானிய கோரிக்கைன்னா அமைச்சர் சொல்ற பதிலுரை மட்டும் தான் போடுவாங்க. நீங்க வெறுமனே அவரு எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி மட்டும் கட் பண்ணல. நீங்க மற்ற உறுப்பினர்கள் பேசுனதே வந்து நீங்க மானிய கோரிக்கைகள் நாங்க பேசுனதெல்லாம் இல்லை. நீங்க பாத்தீங்களா 5 வருஷத்துல நான் 5 வருஷத்துல வந்து ஒவ்வொரு மானிய கோரிக்கையிலும் ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடரில் 2 மானிய கோரிக்கையில 15 நிமிஷம் பேசியிருக்கேன். சபை நடந்ததுன்னா ஒரு 10 நாள் நடந்ததுன்னா அல்லது ஒரு 3 நாளாவது கேள்வி வந்திருக்கும். கேள்வி மட்டும் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, கேள்வி நேரம் மட்டும் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, அது மட்டும் வந்துடும். அதுல 2 நிமிஷம் பேச முடியும். அப்புறம் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்து பேசியிருக்கிறேன், சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்து பேசியிருக்கிறேன். அப்புறம் சட்டங்கள் வந்து பாஸ் பண்ணும்போது, பில்ஸ் பாஸ் பண்ணும்போது அந்த பில்ஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பேசியிருக்கிறேன். இதுக்கெல்லாம் எனக்கு லைம் லைட்டே கிடைக்கல. நான் என்ன எதிர்கட்சி உறுப்பினரா போன முறை? அப்ப ஒண்ணு, ஏன் வந்து திமுகவோ அதுக்கு முன்னாடி இருந்த அதிமுகவோ ஜெயலலிதா அம்மையாரோ ஏன் லைவ் பண்ணல? அவங்களுக்கு ஏதோ ஒரு தயக்கம் இருந்தது, நம்மள வந்து தவறா போர்ட்ரே பண்ணுவாங்களோன்னு. ஆனா நீங்க துணிச்சலா நீங்க பண்றாங்கல்ல லைவ். இப்ப நீங்க லைவ் பண்ணவே தானே நீங்க வந்து இவர் இப்படி பேசினாரு, அவர் அப்படி பேசினாருன்னா நம்ம பேச முடியுது. இப்ப நீங்களே ஒரு ஊடகவியலாளர், இப்ப நீங்க சட்டமன்றத்துல போய் உட்காரலாம், நீங்க உட்கார்ந்து எடுக்கிறீங்க. லைவ்ல வராத ஒரு விஷயத்தை நீங்க பதிவு பண்ண முடியாது. இல்ல இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, லைவ்ல வர்றதுனால யாருமே மாத்தி அவை குறிப்புல இது இல்லைன்னு சொல்றாரு சபாநாயகர். அவை குறிப்புல இருந்தா என்ன இல்லைன்னா நீங்க தான் பாத்துறீங்களே. வருங்காலத்துல இருக்கக்கூடிய தலைமுறையினர் தான் வந்து அவை குறிப்பை பார்ப்பாங்க. இன்னைக்கு வந்து கரண்ட்ல இருக்கிறவங்க, நான் ஒரு உறுப்பினர் தப்பா பேசுறாரு, உடனே சபாநாயகர் சொல்ற இல்ல இது நான் அவை குறிப்புல இல்ல அப்படின்றாரு. அவை குறிப்புல இல்லைன்னா உங்களை மாதிரி ஊடகவியலாளர் பதிவு தான் செய்ய முடியாது. ஆனா பாத்துட்டுமே நம்ம தான் அதை. அப்போ இந்த துணிச்சலா அவங்க வந்து லைவ் பண்றாங்களா, ஃபுல் லைவ் பண்றாங்களே, அது வந்து அப்ரிஷியேட் பண்றது ஒண்ணு. ஆனா அதே நேரத்துல நீங்க வந்து சட்டமன்றம் என்பது வந்து நீங்க எதை வேணா எப்படி வேணா பேசக்கூடிய ஒரு அவை கிடையாது. அதுக்கான ஒரு டெக்கோரம் இருக்கு. அப்ப அதை வந்து உள்ளபடியே வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அது எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நான் சொல்றேன், அதை வந்து பின்பற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அமைச்சர்களும் பின்பற்ற வேண்டிய தேவை இருக்கு. அமைச்சர்களுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு சட்டமன்றத்துல அவங்க எப்போனா எந்திரிச்சு பேசலாம். அப்ப எப்போனா எந்திரிச்சு பேசலான்ற அட்வான்டேஜ் இருக்கிறவங்க என்ன பேசணுன்றதையும் வந்து பேசணும். நம்ம வந்து இது வந்து ஸ்கோர் பண்றதுக்காக வந்து நம்ம வந்து ஏதோ
ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்ல இல்லை வந்து நம்ம வந்து ஒரு இதுல கும்பல்ல உட்காந்து சண்டை போடுற மாதிரி வந்து ஸ்கோர் பண்ற விஷயம் கிடையாது. இது சினிமா டைலாக் மாதிரியோ வந்து ஒரு கவுண்டர் பஞ்ச் போடுறதுன்னு கிடையாது. அது எதுவாக இருந்தாலும் நாகரிகம், அவை நாகரிகம். ஏன்னா இது என்ன காரணம்னா, இது எல்லாம் தான் வந்து நாளைக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து ஒரு கண்டென்ட்டாக போகும்போது இந்த எமோஷன்ஸ் வேற மாதிரி அப்போ போர்ட்ரே ஆகும். அதனால அதையும் கவனிக்கணும். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, அந்த மாதிரி லைவ் பண்ணது வந்து உள்ளபடியே வந்து ரொம்ப பாராட்டுக்குரியது. இது இப்படியே கன்னியூ ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், நீங்க வந்து உறுப்பினரா இருந்தப்ப இது இல்லையேன்ற ஒரு பெரிய ஏக்கமா இருக்கு எனக்கு. நான்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவேன். என்னன்னா அந்த அந்த ஃபுட்டேஜ் கேட்டு இப்போ அது அப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, ஜெயலலிதா இருந்தபோது தான் அதான் பண்ணாங்க. ஜெயா டிவி கொடுப்பாங்க ஃபுட்டேஜ. ஜெயா டிவி உள்ள எடுக்கிறதே வந்து ஜெயா டிவி தான் எடுக்கும். போன வாட்டி உள்ள எடுத்ததே கலைஞர் டிவி தான் எடுத்தது. அப்ப இவங்க எடுத்து என்னன்னா, இவங்க என்ன போடுறாங்களோ இவங்க 1/2 மணி நேரம் போடுவாங்க, இல்ல 3/4 மணி நேரம் போடுறாங்கன்னா அதுல அவங்களுக்கு என்ன வேணுமோ போடுவாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, எடிட் பண்றவங்களுக்கு வந்து என்ன பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் இப்ப 10 நிமிஷம் பேசுறத ஒரு 3 நிமிஷம் எடிட் பண்ணி போடுவாங்க. அந்த 3 நிமிஷத்துல போட்டது பாத்தீங்கன்னா, நான் பேசின அந்த 10 நிமிஷத்துல 7 நிமிஷத்துல நான் பேசின சாராம்சம் என்னவோ இல்ல என்ன பொருளோ அதுக்கும் ரிலேட்டடாவே இருக்காது. ஏதோ ஒப்புக்கு பேசினாங்க அப்படின்னா அந்த வகையில வந்து நான் இல்ல, கடந்த முறை சட்டமன்றத்தில் இருந்து இந்த முறை மிஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு நாங்க எல்லாருமே எதை மிஸ் பண்றோம்னா லைவ் தான் மிஸ் பண்றோம். இதுதான் நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம். பர்டிகுலரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்ப நாங்க வந்து லைவ் வந்து மிஸ் பண்ணது எந்த வகையெல்லாம் எங்களுக்கு பாதிப்புனா, ஒண்ணு நாங்க என்னென்ன இஷ்யூஸ் டச் பண்ணோன்றது. இப்ப நான்லாம் வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பத்தி அவ்வளவு பேசியிருக்கேன். இன்னைக்கு அந்த துறை வந்து முதலமைச்சர்கிட்டயே இருக்கு. இன்னும் சொல்ல போனா வந்து கழிவு நீரையும் திடக்கழிவையும் திரவ கழிவையும் கையாளுறது வந்து நீங்க லோக்கல் பாடி கிட்ட இருக்கக்கூடாது, தனியா ஒரு அமைப்பு வேணும்னு சொல்லி பேசியிருந்தேன். அப்ப இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கார்பைடு இப்ப சமீபத்துல கூட வந்து அந்த அமோனியா லீக்கேஜ் நடந்தது. அப்ப கூட என்னன்னா, அமோனியா லீக்கேஜ் நடந்தது வந்து அந்த ஃபேக்டரிக்கும் அமோனியா உற்பத்திக்கோ இல்ல அமோனியா தொடர்பான தயாரிப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த ஃபேக்டரிக்கும் அமோனியாக்கும் என்ன தொடர்புனா, அது வந்து ஒரு கோல்டு ஸ்டோரேஜ் பிளான்ட். கோல்டு ஸ்டோரேஜ் பிளான்ட்ல அந்த ரெஃப்ரிஜரேஷன்ல இருந்து அமோனியா லீக் ஆகுது. அந்த ஃபேக்டரி வந்து ரெட் ஃபேக்டரி கிடையாது. ரெட்னா வந்து ஆபத்தான இதுல ப்ரொடக்ஷன்ல ஈடுபடுற நிறுவனங்கள். ஆனா அது சம்பந்தமா சட்டமன்றத்துல வரும்போது யாருமே வந்து என்ன பேசலன்னா, அமைச்சரும் என்ன சொன்னார்னா, இனிமே வந்து நாங்க வந்து இந்த சிகப்பு கேட்டகரி இண்டஸ்ட்ரீஸ் வந்து கூடுதல் கவனம் கொடுப்போம்னாரு. ஆனா இந்த விபத்து நடந்தது வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி. அது வந்து ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி இல்ல, ஆரஞ்சு கேட்டகரி இண்டஸ்ட்ரி அது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்ப நமக்கு தெரிய வருது. இப்ப நான் பேசுனதையும் வந்து அப்ப பேசினா அது ஒரு பப்ளிக் டிபேட்டுக்கு வந்திருக்கும். அதை நாங்க மிஸ் பண்றோம், எல்லாருமே மிஸ் பண்றோம். ஓகே, ஆனா இப்ப இருக்கிற இளைஞர்கள் வந்து நம்ம என்ன கருத்து முன் வச்சோன்றதை தாண்டி இந்த மாதிரி ஃபைட் நடக்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டா பாக்குறாங்க. அதுதான் அவங்க மிஸ்கைட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அது எப்படி எடுத்துக்கிறது? அதுதான் சொல்றேன். அது அப்ப வந்து சபை நடவடிக்கைகள், இப்ப நான் வந்து அசம்பிளிக்குள்ள போகும்போது எனக்கு இருந்த பார்வை என்ன, இந்த டெலிகாஸ்ட் எல்லாம் கிடையாது. ஆனா அசம்பிளி டிபேட்ஸை பார்த்திருக்கேன். இப்ப லைவ் வரதுன்றதுனால எல்லாருமே அவங்க கருத்தை கொடுக்கணும்ன்றதுக்காக கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஏன்னா நாளைக்கு பாக்குறவங்க சில பேர் சட்டமன்றத்துக்கு வந்தாலும் இதோட மோசமா நடந்து கூடாதுல்ல. நீங்க சட்டமன்றம்ன்றது வந்து நீங்க உள்ள போறவங்க வெளியில இருந்து எப்படி வேணா இருந்திருக்கலாம். பட் ஒன்ஸ் உள்ள போயிட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு வழி நடத்துற இடத்துல இருக்கிறீங்க. ஒரு வாத்தியாரு படிக்கும் போது எவ்வளவு வேணா கலாட்டா பண்ண ஆளா இருக்கலாம். ஆனா அவர் வந்து ஆசிரியர் ஆயிட்டாருன்னா அதே மாதிரி இல்ல அப்படின்ட்டு கிளாஸ் நடத்துவாரா? மாணவரா இருக்கும்போது இருந்த மாதிரி ஒரு ஆசிரியரானவர் கிளாஸ் நடத்துவாரா? ஏத்துப்பாரா? இந்த பார்வை வேணும் சட்டமன்ற உறுப்பினரா போறவங்களுக்கு. என்ன பார்வை வேணும்னா, நாம வெளியில இருந்த பொழுது இளைஞர்களா இருக்கும்போது இல்ல வந்து இளைஞர்களா இருந்து கொண்டு இருக்கோம், இப்ப வெளில இருக்கிறவங்கன்னா இதை ரசிப்பாங்க அப்படின்னு போகக்கூடாது. இப்போ அவங்க கம் டு அ லெவல். அப்ப அந்த பொறுப்புணர்ச்சியோட சட்டமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. தாவேகா விஜய் அவர்களை வந்து ஜெயலலிதா அம்மையாரோட ஒப்பிட்டு பேசிட்டு வராங்க. நீங்க அதை ஏத்துக்கிறீங்க? எந்த எல்லா விஷயத்திலயுமே இப்ப தாவேகா வந்து அடுத்த அதிமுக லெவல்ல தான் நடந்துட்டு இருக்குன்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இல்ல அதான் அவங்களோட பாசிட்டிவ் அம்சங்களும் இருக்கு. இப்ப ஜெயலலிதா அம்மையாருடைய ஆட்சியில அவங்க மேல நமக்கு வந்து விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனா அதுல பாசிட்டிவ் திங்ஸும் இருக்கு. இப்ப நீங்க அதை வந்து பாசிட்டிவா இது பண்றாங்களா இல்ல வந்து எதிர்மறையா பாக்குறாங்களான்றது ஒண்ணு. நீங்க அப்படிப்பட்ட ஒரு ஒப்பீடு வர்றது ரொம்ப இயல்பானதுதான். ஏன்னா இவங்க 2 பேருமே கலைத்துறையில இருந்து வந்திருக்காங்க. ஆனா அது கூடுதல் விஷயம் என்னன்னா, ஜெயலலிதா அம்மையாரும் ஒரு பெரிய பொலிட்டிக்கல் டிராவலுக்கு அப்புறம் தான் வந்தாங்க இது அரசியல்ல. இவருக்கு அப்படிப்பட்ட ஒரு டிராவல் இல்ல. கட்சி ஆரம்பிச்சு ஒரு டிராவல் இல்ல, கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொலிட்டிக்கல் டிராவல் இல்ல. ஒரு திரைத்துறையில இருந்து வந்தவங்கன்றதுனால இப்ப அந்த அம்மாவும் இருக்கும்போது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா நிறைய திரைத்துறையில இருந்தவங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் எல்லாம் கொடுத்தாங்க. அப்ப அந்த இயல்பு தான். இது வந்து ரொம்ப
இயல்பான ஒன்று தான். இப்போ நீங்கள் ஒரு துறையில இருந்து நீங்கள் ஊடகவியலாளர் இருக்கீங்க, நீங்கள் நாளைக்கு வந்து ஒரு அரசு பொறுப்பு வரீங்கன்னா உங்களுக்கு இயல்பாக உங்களுடைய நண்பர்களோ இல்லை யாரை வந்து முதல்ல நெருங்க முடியும், அவங்க தான் நெருங்க. ஓகே, தொடர்ந்து பல்வேறு அரசியல் தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.